வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ நெல் விவசாயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ குறுகிய கால பயிர் நிறைய பயிர் வகைகள் இருந்தாலும் நம்ம 3 பருவமாக தாங்க பயிர் செஞ்சுட்டு வரோம். அதாவது குறுவை, சம்பா, நாவரை. நாவரை சொர்ணவரின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொர்ணவரி 3வது போகத்தில் இருக்கிறோங்க. இந்த 3வது போகத்தில் அதாவது வட தமிழ்நாட்டு அதாவது திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் இந்த சைடுலாம் ஒரு குறிப்பிட்ட நெல் ரகத்தை தான் அதாவது அதாவது நம்ம நெல் ரகம் எப்படி தேர்வு செய்கிறது என்னென்னா, அதாவது நம்ம ஏரியாவில் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் என்ன நெல் எடுத்துக்கிறாங்க, இந்த நெல்லுலாம் ரேட்டு போகுதா, அந்த நெல் ரகத்தை நம்ம சார்ந்து அதை பயிர் செய்யணுங்க. அது பெஸ்ட்டான ஒரு 2 நெல் ரகத்தை பற்றி தாங்க நான் இப்போ பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோ 51ங்க. அதாவது கோ 51 3 போகமும் பயிர் செய்யலாம். அதாவது விவசாய கெடுக்காத ஒரு நெல் ரகம்னா கோ 51 தாங்க. அதாவது இது வரைக்கும் நோய் தாக்குதல் பெருசாக இருக்காது. மகசூலும் ஆவரேஜாக 30 to 40 மூட்டை வந்துடும். அதாவது நாளும் கம்மி, 90 to 100 நாளில். ஒரு மோட்டார் ரகத்தை சார்ந்ததுங்க. டிபிசியில் போடலாம். அதுக்கப்புறம் நிறைய எங்கே போனாலும் நெல் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ரேட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் போகுங்க. அதாவது ப்ரைவேட்டில் தானே 1200 to 1400 இந்த மாதிரி விலையில் தான் போயிட்டுருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பயிர் வச்சுருக்கேன்னா மகேந்திரா MPR 606ங்க. அந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு நான் அதாவது இந்த நாவரை பட்டத்துக்கு மட்டும் இந்த நெல் ரகத்தை நான் தேர்வு செய்வேன். என்ன காரணம்னா முதல்ல நான் வைக்கும்போது இதோட நெல் மகசூல் அமோகமாக இருந்ததுங்க. செலவு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது ஏக்கராக்கு 40 to 45 மூட்டை வரைக்கும் அறுவடை நான் செஞ்சுருக்கிறேன். அனுபவத்தால் மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நெல் ரக பொறுத்தவரைக்கும் நோய் தாக்குதல் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குதுங்க. ரொம்ப பெரிய நோய் தாக்குதல் மற்ற ஒரு சன்னா ரகத்தை சார்ந்தது எப்படி, அதாவது நோய் தாக்குதுன்னா புகையாக அடிக்கிறது, மஞ்சள் நோய் வருது, வேரழுகல் நோய் வருது. அதில் இந்த மகேந்திரா பொறுத்த வரைக்கும் இந்த போகத்துக்கு வரவே வராதுங்க. அதாவது இதோட பட்டம் 3 போகத்தில் வைக்க முடியாது. மார்ச், ஏப்ரல், மே தாங்க இதுக்கோட பட்டம் காலநிலை. இப்போ பார்த்திங்கன்னா மகேந்திரா 606ஓட வயசு பார்த்திங்கன்னா 110 to 120 நாள் வரைக்கும் அறுவடைக்கு வர நாளுங்க. அதாவது ஒரு சன்ன ரகத்தை சார்ந்தது. நான் வீட்டுக்கு நான் நெல் வச்சுக்கிறேன், என் வீட்டு சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ஒரு நல்ல சாப்பாடு நல்லா சன்னமாக இருக்குது. எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு நெல் ரகங்க. இதோட உரச்செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஏக்கராக்கு அரை மூட்டை காம்ப்ளெக்ஸ், 1 மூட்டை யூரியா போட்டாவே போதும். அதாவது கரம்படியாக இருந்தால் 2 உரம் போட்டாவே போதுங்க. அதாவது அறுவடை டைமில் பூ பூக்கிற டைமில் அமோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாஷ் போட்டாவே போதுமான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா உரம் விலை அதிகப்படியான உயர்வு காரணமாக அதாவது 30% உர அளவு உயர்ந்திருக்குது. அதை நம்ம செலவுகள் குறைச்சாதாங்க விவசாயத்தில் லாபத்தை கொண்டு போக முடியும். அதனால் செலவுகள் குறைப்பது எப்படி, நம்ம இயற்கை விவசாயத்தை நோக்கி தான் போக வேண்டியது நம்ம தள்ளப்படுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மீன் அமிலம் இதெல்லாம் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீன் அமிலம் யூஸ் பண்ணுவேன், நீர்மோர் கரைசல், அப்புறம் பல வகை கரைசலுங்க. என்னடா பல வகை கரைசல் சொல்கிறேன்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். பல வகை கரைசல்னால் ஒன்றும் கிடையாதுங்க. பப்பாளி, பழைய அழுகி போன வாழைப்பழம், சப்போட்டாங்க. இதை ஒரு நாட்டு சர்க்கரையில் போட்டு ஊற வச்சிடும். ஒரு 15 to 20 நாள் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி, கெமிக்கல் அதாவது நொதித்தல் அது ஆகி நல்லா நம்ம பொட்டாஷ் ஒரு சத்தான ஒரு கரைசல் நம்ம கொடுக்குறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நடுநட்டு ஒரு 15 நாளில் அதோட வேர் வளர்ச்சி, அதோட பயிரோட வளர்ச்சி பார்த்து தாங்க நம்ம உரத்தை கொடுக்கணும். நான் மீன் அமிலம் அதாவது 15 நாளைக்கு ஒன்ஸ் தான் கொடுப்பேன். அதாவது அதோட வேரோட வளர்ச்சி, அதாவது சத்துக்களை எடுத்துக்கிறது 15 நாள் கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதாவது ஒரு வாரத்திலே பயிரோட வளர்ச்சிகள் நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் அதாவது ஒரு உரம் கொடுக்குறோன்னா ஒரு 15 நாளாவது கேப் கண்டிப்பாக விடணும். அதாவது நம்ம செயற்கை உரம் கொடுக்கும்போது 3 விதமாக கொடுப்போம். முதல் உரம், 2ஆம் உரம், 3ஆம் உரம் கொடுப்போங்க. அடி உரம் போடுவோம், இல்லை நடுநட்ட 15ஆவது நாள் ஒரு உரம் போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பயிர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வளர்ச்சி இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரே உரம் தாங்க கொடுத்துருக்குறேன். உரம் விலை உயரவே நான் அதாவது செயற்கை உரம் வாங்குறதை நிறுத்திட்டேன். நம்ம இயற்கையிலே எப்படி உரத்தை கொடுத்து நல்ல லாபகரமாக கொண்டு போக முடியும், அதாவது எந்த பருவத்துக்கு எந்த பயிர் நட்டால் லாபகரமாக அதாவது பயிர் தொழில் செய்ய முடியும் எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போங்க. அதாவது செயற்கையாக இல்லாமல் இயற்கையும் சார்ந்து, அதாவது நமக்கு செயற்கையோ இயற்கையோ விவசாயத்தில் லாபத்தை நம்ம கொண்டு போகணுங்க. அதுதான் நம்மளோட குறிக்கோள். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் விவசாயம் எப்படி எளிமையாக செய்கிறது, செலவுகள் எப்படி குறைக்கிறது, அதாவது செலவுகள் குறைச்சி அதிக மகசூல் எப்படி எடுக்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க.